ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சாம்பார், அதுவும் சிம்பிளான ஒரு சாம்பார்னே சொல்லலாம். காய்கறி எதுவுமே போடாமல் ஒரு சாம்பார், அப்புறம் மீன் வறுவல், ரசம், இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். அந்த சாம்பார் நம்ம குக்கரில் வேக வைக்கிறோமே அதுதான் சாம்பார். அந்த சட்டுன்னு முடிஞ்சிடும் வேலை. நம்ம ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி சாம்பார் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி சாதம் மூணுத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் தான் இது. அதே சமயம் முக்கியமானது என்னன்னா வேலை ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு தாளித்து எடுத்துட்டோம்னா அருமையான டேஸ்ட்டில் ஒரு சாம்பார் ரெடி ஆயிரும். முதல்ல நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ வெள்ளை மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1, 2, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா 1/4 லெமன் போதும், அதிகமாகவும் புளிப்பு தேவையில்லை. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். மசாலா கலந்தாச்சு. இப்போ இதில் மீனில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் தடவி எடுத்துக்கலாம். மீனுக்கு மசாலா தடவியாச்சு. 1/2 மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். இப்போ மீனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு. நம்ம கடைசியாக பொரிச்சுக்கலாம், அப்போ ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு சாம்பார் செஞ்சுக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு இதில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, இதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இதில் 3 தக்காளி சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் இது. ஒரு 6-7 பூண்டுப்பல், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து சாம்பார் தூள் 1, 2, 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான தண்ணி. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்க மாட்டோம், அதனால் இப்போயே தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையானது ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டோம், அது விசில் வரட்டும். இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ சாதம் வச்சிடலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு. ஒரு பருப்பு மற்ற வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு இதை தாளிச்சிடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா கடைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாம்பார். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காய்கறியே இல்லாமல் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா, காய்கறி போட்டு தான் சாம்பார் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரியும் சாம்பார் செய்யலாம். பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சாம்பார் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான சாம்பார். நீங்கள் நினைப்பீங்க இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் இருக்குமா, இவ்வளோ சீக்கிரமே செஞ்சுட்டுமே, ஒரே தான் வேக வச்சு எடுத்துட்டோமே, எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சுட்டு கடைசியை தாளித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதாவது இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மூணுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார், எம்டி சாம்பார் இது. இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்ததான் நம்ம ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சாச்சு. அடுத்து ஒரு 2 தக்காளியை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் புளி கூடயே கரைச்சிடலாம். இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். அடுத்து ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டு, இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தாளித்து விட்டுறலாம்.
ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்துட்டு நம்ம ரசத்துக்கு தட்டிருக்கோலே அதையும் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி, மல்லித்தலை, இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அருமையான ஒரு ருசியான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் செஞ்சாச்சு. கடைசியாக இப்போ மீன் வறுவல் பண்ணிடலாம். மீனை ஊற வச்சு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீனையும் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் எடுத்து வச்சிடலாம். 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை சாதம் வச்சு காய்கறி இல்லாத ஒரு சாம்பார், மீன் வறுவல், ரசம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சோ, சாம்பார் செஞ்சோ, மீன் வறுவல் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பருப்பு குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு மீன் வறுத்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் மட்டும் இல்லை, கருவாடு வச்சுக்கிட்டாலுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.